வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபோம் கட்டர் தான். தெர்மோகோல் வந்து ஈஸியாக வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் தான். இது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை தான் வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் என்ன செல்லு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் ஒரு 4 செல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச்சு இதெல்லாமே யூஸ் பண்ணி அயன் பாக்ஸுக்குள்ளே வர அந்த ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஸோ ரொம்பவும் வந்து ரெட்டிஷாக ஆகி கட் ஆகாமலும், ரொம்பவும் பார்த்திங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமும் கம்மியும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தெர்மோகோல் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிசிறு இல்லாமல் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணாமல் இதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டூல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் பேட்டரி, இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து 12 வோல்ட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபிலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நிக்ரோம் ஒயரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் அட்டை அதை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக்கு வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கடையிலையும் விற்குது. இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுனாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் மட்டும் ஒரு 2 எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் 2. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் ஒயர்னு சொல்லுவோம். அந்த ஃபைபர் கிளாஸ் ஒயரை அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச்சு. நெக்ஸ்ட் வந்து செல்லோ டேப் ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பேக் சைடு. ஸோ இந்த பேக் சைடு வந்து உள்ளே வர மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்லுடைய பேட்டரியோடைய எட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி இது வந்து பாக்ஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து அட்டை கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பத்தாமல் போனது. ஸோ உங்கள்கிட்ட பெரிய அட்டையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதை செஞ்சு அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிட்றேன். ஒரிஜினல் அவுட்புட்டு தான் நம்மளுது. எதுவுமே வந்து போலியாக வந்து இது அவுட்புட்லாம் நம்மளது எடுத்து காட்ட போகிறது கிடையாது. ஸோ நமக்கு என்ன ஆக்சுவல் அவுட்புட் என்ன வருதோ ஃபைனலாக அதை வந்து அப்படியே வந்து நான் காட்டிடுவேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டேப் பண்ணி அந்த செல்லில் இறக்கிடலாம். இறக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி நல்லா க்ரிப்பாக நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 2 பேம்பு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம இதை ரப்பர் பேண்ட் போட போகிறோம். ரப்பர் பேண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா 2 டைம் எனக்கு கட் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டேன். அது வந்து கட் ஆயிடுச்சு. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேம்பு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நான் டேப்பே யூஸ் பண்ணிட்டேன். சரி இது ரப்பர் பேண்ட் செட் ஆகாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு டேப்பையும் வந்து நான் 2 சைடு இந்த பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணி டேப் பண்ணியாச்சு. ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா ஷார்ட்டேஜ் ஆகி ஸ்பார்க் அடிக்கும். ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்டிக்கை வச்சு நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்விட்சஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சு. இதில் வந்து சென்டரில் ஒரு இன்புட் கொடுத்துட்டு ஏதோ ஒரு சைடில் இருக்கிறத அவுட்புட்டை நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்போசியம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டேஜோடைய பேக்ரவுண்டில் சம்திங் ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணுவாங்க தெர்மாக்கோலில். அதை வந்து நம்ம நைஃப்பில் கட் பண்ணுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். ஒரு ஸ்மூத் எண்டு கிடைக்கும் சர்ஃபேஸ்லாம். ஸோ அதை தான் வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு டேப் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று போடுறேன். டேப் அடித்தோம் அப்படின்னா இந்த ஹீட்டுக்கு அதுக்கும் என்ன ஆகுனா டேப் வந்து கழன்றும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்சை இந்த இடத்துல வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதிலிருந்து ஒயரை வந்து மேலே அந்த பேம்பு ஸ்டிக்கு மேலே டாப்புக்கு எடுத்துகிட்டு போகணும் 2 ஒயரை. ஸோ ஸ்விட்செலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, ஸ்விட்செலாம் ஒர்க் ஆகுது. டாப்புக்கு வந்து நம்ம
கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இந்த இதை வந்து எட்ஜில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபைபர் கிளாஸ் ஒயரு. ஹீட் வந்து அதிகபட்சமாக வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒயரு. ஸோ சாதா ஒயர் போட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகும். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது. டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஒயர் நான் போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து டேப் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டு அதோடைய பேம்பு ஸ்டிக்கோடையே ஒட்டி நம்ம இது பண்ணியாச்சு. அதேமாதிரி டபுள் சைடு நம்ம பண்ணுறோம். பண்ண பிறகு அந்த டாப்பில் வந்து நாம் அந்த அயன் பாக்ஸ் ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் ஃபிலமெண்ட் வந்து நல்லா ஒரு 5-6 முறுக்கு சுற்றி இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டு அதுக்கு மேலே ஒரு 5-6-7 சுற்றி நல்லா அழுத்தி விட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு சுவிட்ச் ஆஃபில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க. ஆனில் இருக்கும்போது ஸோ ஓகே ஆஃபில் இருக்குது. நம்ம எல்லாமே டைட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி வேலையை முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணால் நமக்கு வந்து சடனாக பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகுது கலரு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தெர்மாக்கோல்லாம் சின்னதாக கட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 2-3 டிசைன்லேயும் கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரெட்டிஷ் ஆகுது. ஓகே, இது வந்து குப்பையில் கலந்து கொஞ்சோண்டு ஒரு தெர்மாக்கோல் எடுத்தேன். அது மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு வெட்டி பார்த்தேன். செம்மையாக இருந்தது. குட் ஃபீல் இருந்துச்சு. நம்ம சிசர்லையோ இல்லை வேறு ஏதாவது நைஃப்லேயோ கூட இவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ண முடியாது. நல்ல ஒரு அவுட்புட்டு. ஓகே, சரி இதுக்கு மேலே இந்த தெர்மாக்கோல் பத்தாதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு புதிய தெர்மாக்கோலே வாங்கிட்டு அதில் வந்து டிசைன் போட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டேன். என்ன போடுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹார்ட் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ ஓகே, இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் செம்மையாக அவுட்புட் வந்தது. என்னென்னா இது கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கும். ஏன்னா அந்த ஃபினிஷிங் வந்து கை வந்து ஒரு ஆட்டம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து அவுட்புட்டாக வராது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதேமாதிரி சின்னதாக இன்னும் ஒரு ட்விஸ்டடாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அதுவுமே நல்லா அழகாக வந்தது. ஆனால் இப்போ நம்ம நைஃப்பில் கட் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 செகண்டுக்குள்ளே வேலையை முடிச்சு கொடுத்துருது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதையும் பண்ணி பார்த்தாச்சு. சரி இதுக்கு மேலே கசாம்சான்னு பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒன்று எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலான்னு பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக கட் பண்ணுது. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் இதனுடைய வீடியோவை. பாருங்கள் எவ்வளோ வேகமாக நானும் கொண்டு போகிறேன். எல்லாமே டப்பு 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 டப்புன்னு கட் பண்ணுது பாருங்களேன். அதனுடைய சர்ஃபேஸ் பாருங்கள், எட்ஜ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா செஞ்சு இந்த மாதிரி நிறையா பொம்மைகள்லாம் செஞ்சு விளையாடுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.